கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவை நாம் அன்றாடம் புதுப்பித்து கொள்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற முறைதான் ஜெபம். எனவே ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளுடைய அருளை பெறுகின்றோம். கடவுளும் நம்முடைய வாழ்வின் நிலையை உற்று நோக்கி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஜெபமானது 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவது அகில உலக திருச்சபையோடு இணைந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அதற்கு நாம் பல்வேறு ஜெபங்களை திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதிலே முதலாக ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்பட்டது கர்த்தர் கற்பித்த ஜெபம். இன்றைய தினம் நாம் இந்த திருப்பலியிலே முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம். எனவே இந்த வாசகங்கள் அனைத்தும் அகில உலக திருச்சபை முழுவதும் இன்று எத்தனை திருப்பலிகள் நடக்கின்றதோ அத்தனை இடத்தில் இந்த வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றது. எனவே அதனோடு இணைந்து நாம் அகில உலக திருச்சபையோடு இணைந்து இன்னும் பல்வேறு ஜெபங்கள், வழிபாட்டு முறைகள், இவைகளின் வழியாக நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை குறிப்பதாக முதல் வகை ஜெபமானது அமைகின்றது. இரண்டாவது வகை நாம் தனிப்பட்ட முறையிலே தனிமையில் அமர்ந்து இறைவிடத்திலே உரையாடுவது. எனவே நாம் தனிப்பட்ட முறையிலே கடவுளிடத்திலே அமர்ந்து பிற மனிதருடைய தூண்டுதல் இல்லாமல் நாம் கடவுளோடு உரையாடுகின்ற பொழுது நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவானது தினம் தினம் புதுப்பிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த தனி மனித ஜெபத்தின் வழியாக நம்முடைய தனி மனித வாழ்வு நேர்த்தியாக்கப்படுகின்றது. எனவே நாம் ஜெபிக்க ஜெபிக்க நாம் அருள் வாழ்விலே வளருகின்றோம். அதன் வழியாக நம்முடைய பழைய வாழ்க்கை நிலைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு புதிய மனிதர்களாக மாற்றமடைகின்றோம். எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் தனிப்பட்ட முறையிலே இறைவிடத்தில் ஜெபிப்பது மிக ஒரு முக்கிய தேவை என்பது நமக்கு உணர்த்தப்படுகின்றது. மூன்றாவது வகை ஜெபம்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், வேண்டுதல். மனிதர்களாகிய நமக்கு அன்றாட வாழ்விலே பல்வேறு தேவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே அந்த தேவைகள் அனைத்தையும் நாம் தனிப்பட்ட முறையில் தீர்த்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சமுதாயத்திற்கும் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. எனவே இவற்றை நாம் தொடர்ந்து கடவுளுக்கு முன்வைக்கின்ற பொழுது இறைவன் அதனை புனிதப்படுத்துகிறார். அது நம்முடைய வாழ்வின் முக்கிய தேவை என்பதை உணர்ந்து நமக்கு அதனை முழுமையாக கொடுத்து அருள் புரிகின்றார் என்பது இன்றைய நற்செய்தியிலே உணர்த்தப்படுகின்றது. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் மேலோட்டமாக ஒரு சில நேரங்களிலே ஜெபத்தை செய்வதற்கு முயலுகின்றோம். அதன் வழியாக நம்முடைய தேவைகள் நிறைவேறவில்லை என்று பல நேரங்களிலே நாம் புலம்புகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நாம் ஒரு தேவையை குறித்து ஒரே சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நமக்கு கிடைக்கும் என்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் மாறுபட்ட உள்ளம் கொண்டவர்களாகவோ அல்லது மாறுபட்ட தேவைகளை உள்ளடக்கிய மனிதர்களாகவோ இருந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்விற்கு முழுமையாக வந்து சேராது. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் நாம் குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மட்டுமே ஜெபிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விற்கு பலன் கொடுக்கின்றது. அதே போதுதான் நம்முடைய இந்த உலக வாழ்வும் நாம் நன்மைகளுக்காக பாடுபட்டு உழைக்கின்ற பொழுது அதை மட்டுமே நாம் நம்முடைய சிந்தனைகளாக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நமக்கு கிடைக்கின்றது. எப்பொழுது நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் என்று நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு அது கிடைக்காமல் போய்விடுகின்றது. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்றும் ஒரே சிந்தனை கொண்டதாக இருந்தது. அதைத்தான் கானாவோர் திருமணத்திலே நாம் பார்த்தோம். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. அதற்கு மேல் வேறு சிந்தனைகள் கொண்டவராக அன்னை மரியாள் அங்கே இல்லை. அதன் வழியாக அன்னை மரியாளின் வேண்டுதல்
பரிந்துரை அங்கே முழுமையடைந்தது. எனவே நாமும் அன்னை மரியாளை போன்று ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே எதிர்நோக்கு கொண்ட மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன். என்னை உமக்கு